குட் மார்னிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது க்ரூசிபிள் ஃபர்னாசஸ்ன்னு பேர். க்ரூசிபிள் ஃபர்னாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெயினில் இட் இஸ் யூஸ்டு ஃபார் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்னால் என்ன? இரும்பு அல்லாத மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் அலுமினியம், காப்பர், பிராஸ், இது மாதிரி எல்லாமே எடுத்துக்கலான்னு வச்சுக்கேன். இதை இந்த க்ரூசிபிள் ஃபர்னாஸில் நம்ம என்ன பண்ண முடியும்? மெல்ட் பண்ண முடியும். இதில் 3 விதமான க்ரூசிபிள் ஃபர்னாஸ் அவைலபிள். ஃபஸ்ட்டு ஃபர்னாஸ் லிஃப்ட் அவுட் க்ரூசிபிள்னு பேர். ஸோ இங்கே ஃபியூயல் அதாவது இந்த க்ரூசிபிளினுடைய பொசிஷனை வச்சு இதை டிட்டர்மைன் பண்ணுறது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்னாஸ். ஒன்று இது என்ன செஞ்சிடலாம், அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரூசிபிளை வெளியே தூக்கி நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் லிஃப்ட் அவுட் க்ரூசிபிள். ரெண்டாவது ஸ்டேஷ்னரி பாட்டுன்னு பேர். ஸ்டேஷ்னரி பாட்னா என்ன? இது ஃபிக்ஸட், இதை நான் நகர்த்தவே முடியாது. இது ஃபிக்ஸடுங்கிறதால இது உள்ளே இருக்கிற மெட்டலை நான் லேடில் வச்சு உள்ளேருந்து இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு லேடில் வச்சு அள்ளிட்டு போய் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். சரியா? மூணாவது டில்ட்டிங் பாட்டுன்னு பேர். டில்ட்டிங் பாட் ஃபர்னாஸ்னால் என்ன? இதில் ஒரு ஸ்பவுட் இருக்கும். இந்த ஸ்பவுட்டை நான் இந்த ஸ்பவுட் வழியாக நான் என்ன செஞ்சுக்கலாம், இதை இந்த வீலை சுற்றுறதால இந்த க்ரூசிபிள் ஆனது அப்படியே கொஞ்சம் டில்ட் ஆகும்போது இங்கே நான் லேடரில் வச்சு நான் என்ன செஞ்சுக்கலாம், நிரப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் க்ரூசிபிள் ஃபர்னாஸில் பேசிக்காக இருக்கிற 3 டைப்ஸ் ஆஃப் க்ரூசிபிள் ஃபர்னாஸ். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது முதல்ல பிட் ஃபர்னாஸ். இது இப்போ பிட் ஃபர்னாஸ்னால பிட்டுனா என்ன? குழி, பள்ளம். ஸோ கிரவுண்ட் லெவல் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்குறீங்க பாருங்கள், இது கிரவுண்ட் லெவல், இது உள்ள ஃபர்னாஸ். இவ்வளோ பெரிய காம்பனண்ட் உள்ளேருந்து வெளியே எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது பிட் ஃபர்னாஸ்ன்னு பேர். இட் இஸ் நார்மலி பிலோ த கிரவுண்ட் லெவல். சரியா? இந்த க்ரூசிபிள் வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லிஃப்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எந்த காம்பனண்ட்டை நான் ஹீட் பண்ணுமோ அந்த காம்பனண்ட்டை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு ஹீட் பண்ண பிறகு அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ 2 விதமாக நம்ம இந்த ஃபர்னாஸை யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம மெல்ட்டிங் யூஸ் பண்ணுறதால, இது ஹீட் பண்ணுறதுக்காக, ஹீட் ட்ரீட்மெண்ட்காக. ஸோ இது நம்ம மெல்ட்டிங் யூஸ் பண்ணுறதால இட் இஸ் பெட்டர் தட் க்ரூசிபிள் கேன் பி ரிமூவ்ட் அண்டு வேணுன்றப்ப வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இது கோக் பிட்பா. இந்த இடம், இந்த கோக் பிட்டில் தான் உனக்கு க்ரூசிபிள் வச்சுருப்பாங்க. அந்த க்ரூசிபிளுக்கும் கோக் பிட்டுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிஃப்ராக்டரி லைனிங், பிரிக் லைனிங் இருக்கும். இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி. இதில் காற்றானது உள்ளேருந்து வர காற்று வெளியே போகணுங்கிறதுக்காக சிம்னி. இது நேச்சுரல் டிராஃப்டாகவும் இருக்கலாம், ஃபோர்ஸ்டு டிராஃப்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ப்ளோ பண்ணுவாங்க ஏரை. ஹாட் ஏரை ப்ளோ பண்ணும்போது இங்கே இருக்கிற கோக்கானது ஹீட் ஆகி நல்லா ரெட்டு ஹாட்டுக்கு வந்துடும். அது க்ரூசிபிளை ஹீட் பண்ணும். க்ரூசிபிள் ஹீட் ஆகிறதால உள்ளே இருக்கிற நான் ஃபெரஸ் மெட்டல் மெல்ட் ஆகும். இதுதான்ப்பா கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது கீழே இருக்குது பாருங்கள், இது கிரேட்டட் பேஸ்ன்னு பேர் இருக்குது. கிரேட்டட்னா என்ன? கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ தட் இது ஒன்ஸ் இது இந்த கோக்கெல்லாம் ஆஷாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ஆஷெல்லாம் கீழே கொட்டிடும். ஸோ தட் ஐ கேன் ஈஸிலி ரிமூவ் இட். அதுக்காக இது இறங்கி போய் வர்றதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இதுதான் பிட் ஃபர்னாஸ்ன்னு பேர். ஸோ இப்போ என்ன செய்வாங்க, நான் ஃபெரஸ் மெட்டலில் சார்ஜ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண பிறகு இதில் ஹீட்டு, ஹாட் ஏரை உள்ளே அனுப்புவாங்க. இந்த கோக் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் ஹீட் ஆகும். மோல்டன் மெட்டல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தாங்ஸ், அதாவது என்னது இடிக்கின்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்பெஷல் தாங்ஸை வச்சு எடுத்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பிட் ஃபர்னாஸ். அதுக்கு அடுத்தது கோக் ஃபயர்ட் ஃபர்னாஸ்ன்னு பேர். கோக் ஃபயர்ட் ஃபர்னாஸ்னால் என்ன? இதுவும் அதே தான், பேர் என்ன சொல்லுது, கோக்கு, த சேம் திங். பட் இங்கேயும் ஆக்சுவலாக என்னென்னா வி ஆர் யூஸிங் இட் ஆஸ் ஃபார் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கும். இது கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. சரியா? அதே போல் இந்த க்ரூசிபிள் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் தி சேம்பர் லைனிங் வித் ஃபயர் பிரிக்ஸ். இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்பொழுது அந்த காற்றானது இங்கே ஹாட் ஏர் வரும்போது இது இதாகும். அண்டு ஃபைனலி என்ன ஆகும், த மெட்டல் விச் இஸ் டு பி மெல்டட் வில் கெட் மெல்டட். இதுதான் அதே கான்செப்ட் தான் கோக் ஃபயர். பட் பிட் ஃபயருக்கு இதுக்கு என்ன ஒரே வித்தியாசம்னா, இட் இஸ் இன்சைட் தி கிரவுண்ட், இட் இஸ் அவுட் சைட் தி கிரவுண்ட். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயில் ஃபயர் டில்ட்டிங் ஃபர்னாஸ்ன்னு பேர். ஆயில் ஃபயர் டில்ட்டிங் ஃபர்னாஸ் பேரே சொல்லுது. இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா,
இதுலேயும் சரி இதுலேயும் சரி ஹாட் ஏர் வந்து உனக்கு வரும்பொழுது என்ன ஆகாது அப்படின்னா we can't control the heat. பட் ஆயில் ஃபயர்டில் பார்த்தீங்கன்னா we can control the heat. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆயில் போகணுங்கிறத நான் ரெகுலேட்டர் வச்சு பண்ணனா இது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதில் மேஜர் அட்வான்டேஜ். ஸோ there will be a blower 5 to 6 மீட்டர் ஹைட்டில் வந்து ஒரு ஆயில் டேங்க்கு இதில் இந்த ஃபர்னாஸ்லேருந்து அவையில் வச்சுருப்பாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. அதுலேருந்து ஆயில் வரும், இந்த ப்ளோயர்லேருந்து காற்று வரும், இங்கே மிக்ஸ் ஆகி இங்கே உள்ளே வரும்போது இட் வில் பி இந்த ஃபார்ம் ஆஃப் அ ஜெட். இந்த இடத்துல அது வந்து எரிய ஆரம்பித்த பிறகு இது உள்ளே ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஒரு க்ரூசிபிள் இருக்குது. அந்த க்ரூசிபிள்குள்ளே மோல்டன் மெட்டல் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இட் இஸ் மெல்ட் ஆன பிறகு நான் எடுத்து ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த என்டையர் செட்டப் இதோ இருக்குது பாருங்கள், மாடல் இதோ இருக்கா, இது வந்து ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் வந்துடுச்சு. இப்போ முதல்லலாம் இருந்தது என்னென்னா கியர் ஆப்ரேட்டட் இருந்தது. ஸோ கியரை ரொட்டேட் பண்ணாங்கன்னா இது அப்படியே டில்ட் ஆகும், நான் வந்து ஊற்றிக்கலாம். பட் இப்போது ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட், ஜஸ்ட் இதை வந்து இப்போ ஹைட்ராலிக் கொடுத்தாங்கன்னா ஆயில் வந்து will flow inside this piston and it will tilt the entire crucible furnace. அப்படியே tilt ஆகி so that I can இந்த இதற்கு பாருங்க pouring spout, அந்த pouring spout வழியாக நான் என்ன எடுத்துக்கலாம், இதோ இங்கே இருக்கிறது pouring spout தான். pouring spout வழியாக I can get the molten metal. சரிங்களா? So this is with respect to oil fired tilting furnace. Hope you understand. Thank you.